இப்போ ஒரு 12 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது இதுக்கான இது வந்து இதோட ஃபேக்ட்ரி செட்டப்புக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதுக்கான எவ்வளோ மேன் பவர் தேவைப்படுவாங்க, இதுக்கான லைக் என்ன சொல்கிறது, இதுக்கான ரா மெட்டீரியல் சோர்ஸ் லைக் என்னன்னா இதை வந்து எப்படி ஆரம்பிக்கணும், ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ் வந்து பார்க்கணும். இந்த இதுக்கு ரா மெட்டீரியல் சோர்ஸாக நீங்கள் இதை எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுங்க? முக்கியமான ரா மெட்டீரியல் சோர்ஸ் வந்து சார் தான் நம்ம சொன்ன மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா சாலிட் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எங்கேருந்து கிடைக்கும், பல்காக கிடைக்கணும்னா எனி இண்டஸ்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹேட்சன் ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகே, அங்கேருந்து வந்து பல்க் அமௌண்ட் ஆஃப் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை வந்து டம்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இஃப் தே ஹேவ் இடிபினா அதை ப்ராசஸ் பண்ணி அனுப்புவாங்க. இஃப் தே டோன்ட் ஹேவ் வந்து இடிபி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது இடிபி கண்டிப்பாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இடிபியில் நீங்கள் கொடுக்காதீங்க, யூ கிவ் இட் டு மீ. நீங்கள் இடிபி ஆப்ரேஷன் காஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். லெட் சப்போஸ் அதுக்கு வந்து ஒரு 20-30 ஹெச்பி எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அதை ப்ராசஸ் பண்ணி அந்த தண்ணி எடுத்து வந்து அவங்க வெளியே விடணும். அந்த இடிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வேஸ்ட் வந்து எனக்கு கொடுத்துருங்க. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் சாக்லேட்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது தேர் வில் பி கண்டிப்பாக வேஸ்ட் இருக்கும். அந்த வேஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். கவுடங், சாகோ வேஸ்ட், மில்க் வேஸ்ட், பவுல்ட்ரி வேஸ்ட். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இது பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது, ஸோ எந்த ஒரு பொருளுமே ஒரு மேனுஃபேக்சரிங், ஸோ இது வேஸ்ட்லேருந்து தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்றதாலுமே இதில் ஒரு ரெசிடியூவோ அல்லது வந்து இதிலேருந்து ஒரு பை ப்ராடக்ட்டோ அல்லது வந்து இதோட வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, மீத்தேன் எடுத்தது போக மீதி இருக்கக்கூடியது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், அதை என்ன பண்ணுவீங்க? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1000 கிலோலேருந்து வெறும் 20 கிலோ தான் கேஸ், மீதி 98% வந்து அப்போ என்ன பண்ணுவீங்க? 980 கிலோ வந்து இட்ஸ் அ வேஸ்ட். ஓகே, பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி வேஸ்ட். கன்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஸ்டீல்னு ஒரு புக் இருக்குங்க சார், ஜாரட் டைமண்ட்னு ஒருத்தர் இருப்பார், ரொம்ப நல்ல புக். அந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாரு, த ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் வாஸ் பார்ன் இன் எங்கன்னு தெரியுமா சார்? ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் எந்த இடம்னா கிச்சன்லையா பெட்ரூம்லையா எந்த இடத்துல பிறந்துச்சுன்னு தெரியுமா? டாய்லெட்ஸில், ஹியூமன் டாய்லெட்ஸில் தான் ஃபஸ்ட்டு விவசாயம் பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியூமன் வேஸ்ட் தான் உரமாக மாதிரி அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து ஒரு ஆல்மண்ட் கொட்டையை சாப்பிட்றான். முன்னாடி வந்து பிரித்து சாப்பிட்டுட்டு இருந்த மக்கள், கேதரிங் ஹண்டிங் அண்ட் கேதரிங் இருந்த மக்கள் ஒரு அல்மண்ட் கொட்டையை சாப்பிட்டு டாய்லெட் போயிட்டு விட்டுறான். ஆஃப்டர் 45 days அந்த அல்மாண்ட்லேருந்து ஒரு செடி முளைச்சிருந்துச்சு. செடி வந்து இங்கேருந்து முளைக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு நிலத்தில் நடுறான். ஸோ எதெல்லாம் மக்கி வெளியே வருதோ இட் ஹாஸ் வெரி குட் கார்பன் கண்டென்ட். ஓகே, அந்த மக்கி வெளியே வர உரங்கள் வந்து வெரி ரிச் இன் கார்பன், ஆர்கானிக் கார்பன். இப்போ நம்ம மண்ணுக்கு என்னென்ன கொடுக்குறோம், ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் அ வேஸ்ட், இட்ஸ் அ மேன்யூர். நான் வந்து கேஸ்லேருந்து எவ்வளோ சம்பாதிக்கணும், அதை விட பெட்டரான ரெவன்யூ மாடல் வந்து மேன்யூரில் இருக்குது. ஓகே, இஃப் அதோட யூசஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு புரிஞ்சிருச்சுன்னா இட் ஹாஸ் அ வெரி குட் மாடல். யூரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்ரஜன் இருக்கும், டிஏபியில் ஃபாஸ்பரஸ் இருக்கும், பொட்டாஷியில் பொட்டாசியம் இருக்கும், என்பிகே இருக்கும். சார் எங்கேயுமே நம்ம கார்பன் கொடுக்குறதில்ல, சின்ற காம்பனன்ட் நம்ம எங்கேயுமே கொடுக்குறதில்ல. ஸோ கார்பன் வந்து வெரி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். பட் நம்ம கார்பன் வந்து எந்த ஒரு சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்லையும் நம்ம கொடுக்குறது. நீ வந்து ஸ்டீராய்டு மாதிரி நைட்ரஜன் கொடு, ஃபாஸ்பரஸ் கொடு, பொட்டாசியம் கொடு, உடனே வளர்த்துரு, உடனே அறுவடை பண்ணுற கொண்டு போய்ட்டு ஒரு ஜென்ரேஷனல் சேஞ்ச் இது கொண்டு வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் க்ரீன் ரெவல்யூஷன் நம்மளோட மண்ணில் வந்து கார்பன் பர்சன்டேஜ், ஆர்கானிக் கார்பன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 5% இருந்துச்சு. இன்னைக்கு 0.3% கீழே குறைஞ்சிச்சு. ஏன்னா நம்ம கார்பன் தொழு உரங்களை மண்ணுக்கு கொடுக்கறது. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆர்கானிக்கலாக வந்து நம்ம மண் வந்து வீரியம் அடையுது. ஆர்கானிக்கலாக வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுத்து தான் திருப்பி வளர்க்கணுன்ற அன்னைக்கு காலகட்டம் வேறு. அன்னைக்கு வந்து ரைசிங் பாப்புலேஷன், லெஸ் அக்ரி லேண்ட்ஸ், அதனால உடனே வந்து நம்ம ஈல்டு இன்புட்டை கொண்டு, அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது அந்த டைம் தேவை. இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன, இன்னைக்கு வந்து நம்மளோட ஜென்ரேஷன் சேஞ்சில் நம்ம வந்து ஆர்கானிக்கில் நம்ம வந்து ஃபார்ம்ஸை மாற்றம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸை பயோ கம்போஸ்ட் மாற்ற முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும் கம்ப்ளீட். பட் என்ன குவான்டிட்டின்றது தான் முக்கியம். ஸோ இட் ஹாஸ் அ வெரி குட் பொட்டன்ஷியல் ஆஃப் மேக்கிங் ரெவன்யூ as well as பயோ ஃபெர்டிலைசராக மாறுது அப்படின்னு சொல்ல வரீங்களே. அதில் வெளியே வர அந்த ஸ்லரியை நம்ம ப்ராசஸ் பண்ணி கம்போஸ்டாக, பயோ கம்போஸ்டாக சாலிட் ஃபார்ம்லேயும் லிக்விட் ஃபார்ம்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே.